நல்லதை செய். அதை செய்யும் போது நீ யாரை சம்பாதிக்குவ? தேவனையும் கிறிஸ்துவும் சம்பாதிக்கும். அதுக்கு நம்மளுக்கு என்ன புத்தி இருக்குன்னு தெரியுங்களா? தெளிந்த புத்தி. இது இருந்தா தான் இருக்கவே முடியும். இதுக்கு பிலிப்பியர் நிருபத்துல பவுல் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு யாரா இருக்கணும்னு சொல்வார். இது பேதுரு தெளிந்த புத்தியா இருக்குன்னு சொல்லி பிலிப்பியர் நிருபத்துல பவுல் இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குவார். என்ன ஆலோசனை சொல்வார்னா, கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்களுக்குள்ள கூட இருக்கணும்னு. கிறிஸ்து கிட்ட கூட நிறைய காரியங்கள் இருந்தது. உலகத்துடைய பொருள்கள்லாம் கையில வச்சார். எது? காசு, பணமே ஒரு பெரிய விஷயம். ஆனா அது யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸ்ட கொடுத்தார். நினைச்சிருந்தா அதெல்லாம் தனக்குன்னு வச்சிருக்கலாம். ஆனா மற்றவர்களுக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, உதவி செய்யணும். இந்த சிந்தனை யாருக்குள்ள இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளோ இருக்கிற சிந்தனை உங்களுக்குள்ள கூட என்ன பண்ண இருக்கணும். இப்ப திருப்பி கவனிங்க, அந்த உவமையை முடிக்கும் போது இன்னைக்கு பார்த்து இருக்கிற உக்ரானக்காரன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்னா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உனக்கு நிறைய கொடுக்கலாம். நீ கொஞ்சத்திலேயே உண்மை இல்லைன்னா உனக்கு எப்படி பெரிய விஷயங்களை கொடுக்க முடியும்னு பேசியிருக்கார். அப்ப இந்த மனுஷன் எதுல உண்மை இல்லை? இந்த உக்ரானக்காரன் கொஞ்சம். ஆனா அது கொஞ்சமா? அவ்வளவு என்ன, அவ்வளோ கோதுமை பார்த்தோம் இல்லைங்களா? 35,000 கோதுமை கொடுக்கணும், 35,000 லிட்டர் கோதுமை கொடுக்கணும், அவ்வளோ இருந்தது. அதே கொஞ்சம் என்றார். அதுல இவனுக்கிட்ட என்ன இல்லை? உண்மை. இப்ப நாம கூட உக்ரானக்காரனா? நம்ம கிட்ட கொடுத்துருக்காரா? என்ன கொடுத்தாரு? அதுக்கு ஒரு வசனம் வேற என்ன சொல்லுச்சு? சத்தியம்ன்றது கரெக்ட். மேலும் உக்ரானக்காரன் மறந்துட்டீங்களா? தேவனோட உக்ரானக்காரன், தேவன் என்னத்தை கொடுத்திருக்காரு அவர்கிட்ட? ரகசியங்களுக்கு உக்ரானக்காரன். மறந்துட்டீங்களா? அப்ப நம்மகிட்ட என்னத்தை கொடுத்திருக்காரு? தேவனுடைய ரகசியம். அதுக்கு நாம யாரு? உக்ரானக்காரன். இது கொஞ்சம்ன்றார். இந்த கொஞ்சத்துல நம்ம என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதனால தான் இன்னொரு உவமையில இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். பேசுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சம், அந்த உக்ரானக்காரன் கொஞ்சம் தான். அதுலயும் உண்மை இல்லைன்னா அநேகத்துல அநீதி. இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் கொஞ்சமா நிறையமா? கொஞ்சம். இது நம்மளுக்கு நிறைய மாதிரி தெரியுது. அவருடைய பார்வையில் எழுத்துறீங்களா? கொஞ்சம் தான், டிராப் தான். இதுல உண்மை இல்லைன்னா அதுல கிடைக்காது. இதுல உண்மை இருந்தா நிறைய விஷயங்கள் கிடைக்குமா?